அவர் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர் இருக்கிறதுனால தான் எந்த ஆபத்து நமக்கு வராமல் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம மூச்சு காற்ற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா மூச்சு எப்பயோ நின்றுருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இது தேவன் உண்டாக்கின ஒரு கருவறை. இந்த கருவறை தேவன் உண்டாக்கினது. அதை நம்ம எந்த நிலையிலும் அதை அவலட்சணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்கான விளைவு, அதுக்கான பலன், அதுக்கான கிரயம் நிறைய செலுத்த வேண்டியது இருக்கும். அது வார்த்தையினால் விவரிக்க முடியாது. இது தேவன் உண்டாக்கிய ஸ்தலம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து அழுது 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 இதையெல்லாம் உருவாக்கி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்றைக்குமே உணர்வுள்ளவர்களாய் நாம் இருப்போம். தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார் என்கிற சிந்தை என்னைக்கு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் உனக்கு சூட்டபிளான இடம் இல்லை. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த சூட்டபிளான இடத்தை தேடி போகிறது நல்லது. இந்த இடத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் இருக்கிறார், எங்களை நடத்துகிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களை கவனித்து கொண்டு வருகிறார். ஆகவே அந்த சிந்தையில் மாற்று கருத்து இருக்குமே ஆனால் இது உங்களுக்கு ஒத்து வராது. ஆகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்கிற உணர்வு இருக்க அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன்.